Hello guys, welcome back to my channel. என் பேர் Mohammed Subhan. நீங்க பார்க்குறது சுபு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து யூடியூப்காக ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து யூடியூப்காக வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் கைஸ். பிகாஸ் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ கிளியாரிட்டி, வீடியோ எடிட்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும் தான் நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து க்ரோ பண்ண முடியும், வீடியோ வந்து வைரல் ஆகும். ஸோ உங்கள் எடிட்டிங் மேலே தான் டிபெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடணுன்னா ரொம்ப நம்ம பார்த்து தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு ஆப்பும் நல்ல வீடியோ எடிட்டிங் ஆப் கூட நல்லா தேவைப்படும். ஸோ அந்த ஆப்பு கூட நான் உங்களுக்கு எந்த ஆப்புன்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து வீடியோ எப்படி நீங்கள் ப்ரொஃபஷனலாக உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து வீடியோ எடிட் பண்ண முடியும் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இருந்துச்சா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் உங்களுக்கு இந்த சேனலில் வந்துட்டே இருக்கும். சில பேர்கிட்ட வந்து லேப்டாப்ஸ்லாம் இருக்காது, ஃபோன் தான் இருக்கும். ஃபோன்லேயே அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட் பண்ணிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஃபோனில் எப்படி வீடியோ ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணுறது, எந்த ஆப் மூலியமாக பண்ணுறது அது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன ஆப்பு, ப்ரொஃபஷனலாக எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நானே ஓனாகவே அந்த ஆப்பில் தான் வீடியோ எடிட் பண்ணுறேன். நானே ஓனாகவே ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் என்கிட்ட லேப்டாப் இல்லை, நான் இருந்தது, அது கொஞ்சம் ஃபால்ட் ஆச்சு, நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் வந்து நானே இப்போதைக்கு இந்த வீடியோ கூட நான் வந்து இந்த ஃபோனில் தான் நான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கூட நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டிருக்கேனோ எல்லாமே ஃபோனில் தான் நான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். ப்ரொஃபஷனலாக வீடியோ எடிட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீயாக நீங்கள் எடிட் பண்ணலாம். வாட்டர் மார்க் கூட வராது, எந்த இதுவும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி கூட ஆப்ஷனே இருக்காது. இந்த ஆப் பேர் வந்து VN ஆப் கைஸ். இந்த ஆப் வந்து நிறைய சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் VN ஆப் பற்றி. ஆனால் அந்த வீடியோ யாருமே அவ்வளோ பார்க்கல. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்பில் வந்து எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டப்போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோவை லைக் பண்ணணும். ஸோ என் மொபைல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு உங்களை பக்கத்தில் வந்து காட்டுறேன், எப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ கைஸ், நான் இப்போ மொபைல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் சின்னதாக ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் எடிட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப லென்த்தாக நான் போட்டேன்னா ரொம்ப லேட் ஆகும், அப்புறம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதுக்காக சும்மா நார்மலாகவே பேசிக்காக எப்படி பண்ணுறது அதை மட்டும் காட்டுறேன். ஸோ VN ஆப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்குது பாருங்கள். இதுதான் VN ஆப்பு. இது வந்து ரொம்ப ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் இது அப்டேட் பண்ணிங்கனாக்கா இந்த ப்ளஸ் மார்க் வந்து உங்களுக்கு சென்டரில் வரும். இது இப்போ ஓல்டு வருஷனே இருக்குது அது, அதனால் இங்கே சைடில் கட்டுது. ஆனால் அப்டேட் பண்ணி கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ இந்த ப்ளஸ் மார்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ப்ளஸ் மார்க்கில் கிளிக் பண்ணோன்னே மேலே வந்து நியூ ப்ராஜெக்ட் இருக்குது கைஸ், அது கிளிக் பண்ணிடணும். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணோன்னே ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இது அப்புறமா ப்ளூ மார்க் கிளிக் பண்ணிட்டு அப்புறமா இந்த நேராக அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஓப்பன் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் கைஸ். ஸோ மேலே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா இங்கே ப்ளஸ் மார்க் மியூசிக்கில் ப்ளஸ் மார்க் எடுத்துல கைஸ், அது கிளிக் பண்ணிடணும். அது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே எந்த இது நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணணுமா, இல்லை வந்து எஃபெக்ட் நீங்களே இந்த ஆப்பில் ஒரு எஃபெக்ட் வரும், அந்த எஃபெக்ட் நீங்கள் ஆப்போட எஃபெக்ட் போட்டிங்களா, இல்லை நீங்கள் தனியாக மியூசிக் டவுன்லோட் பண்ணி வச்சிங்களா. இதில் 3 ஆப்ஷன் கேட்டுது. இது மியூசிக்னால் நீங்கள் தனியாக உங்கள் ஃபோனில் இருக்கிறது மியூசிக் வரும். எஃபெக்ட்னா உங்கள் அதில் ஆப்பில் இருக்கிற இது. ரெக்கார்ட்னா நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறது ஆப்ஷனு. ஸோ நம்ம நார்மலாக இப்போது ஒரு மியூசிக் செலக்ட் பண்ண இதில் இருக்கிறது மியூசிக் நான் செலக்ட் பண்ணேன்னா இதில் உங்களுக்கு எந்த மியூசிக் உங்களுக்கு பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் இது சூஸ் பண்ணுறேன். இது சூஸ் பண்ண உடனே இந்த ப்ராசஸிங் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கிட்டே வந்துடும். பாருங்கள், ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற கைஸ் உங்களுக்கு எங்கேருந்து உங்களுக்கு வீடியோ சாங்ஸ் செலக்ட் பண்ணுமோ அங்கேருந்து நீங்கள் சாங்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம், நீங்கள் எக்ஸ்ட்ரா லென்த் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அப்புறமா இதெல்லாம் செலக்ட் பண்ண அப்புறமா கீழே ரைட் மார்க் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாங்ஸ் செலக்ட் ஆகிடும். ஸோ மேலே பாருங்கள் கைஸ், சாங்ஸும் செலக்ட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வைக்கணுமா இல்லை பாதியாக வைக்கணுமா அது உங்கள் மேலே டிபெண்ட் பண்ணுது. நீங்கள் அது எப்படி வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் சும்மா நார்மலாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன். அது கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டிலீட் பண்ணணும். இங்கே இது கிளிக் பண்ணிங்கன்னா டிலீட் ஆப்ஷன் காட்டும், டிலீட் பண்ணிடலாம் நீங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் டெக்ஸ்ட்லாம் வரும் பாருங்கள், டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ்லாம் வரும் பாருங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டீயில் ப்ளஸ் மார்க் கட்டுதுல டி ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா இங்கே டெக்ஸ்ட் கட்டும். நீங்கள் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடணும். டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி அனிமேஷன்ஸோட உங்களுக்கு வேணுமா, இல்லை இங்கே நிறையா வரும். இங்கே டைட்டில்ஸில் நிறையா வரும். டைட்டில் போடுற மாதிரி, இல்லை பபுள் போடுற மாதிரி, மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி, இல்லை நார்மலாகவே நீங்கள் ஆட் பண்ணோன்னா இங்கே கீழே ஹெட்டிங் கட்டுதில் அது கிளிக் பண்ணிக்கிட்டா நீங்கள் வந்து என்ன வேணால் டைப் பண்ணிட்டீங்களா. இப்போ நார்மலாகவே நான் இப்போ சப்ஸ்கிரைப்னு டைப் பண்ணுறேன்.
சப்ஸ்கிரைப் டைம் பண்ணிட்டு அப்புறமா இங்கே ரைட் மார்க்கில் கிளிக் பண்ணிட்டேன். இந்த இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு எங்கே வேணால் நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபவுண்ட் மாற்றோன்னா இது கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே ஃபவுண்ட் கூட மாற்றிக்கலாம். பாருங்கள், ஃபவுண்ட்டில் உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் ஃபவுண்ட் மாற்றிக்கலாம். அதை வந்து கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பாருங்கள், கலர்னால் நீங்கள் இந்த கிளிக் பண்ணிங்கன்னா கலர் மாறும். ஸோ அந்த மாதிரி கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மாற்றோன்னா பேக்ரவுண்ட் கூட மாற்றிக்கலாம் கைஸ். காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது இப்போதைக்கு இந்த ஆப் வந்து அப்டேட் ஆகிருக்கு. இந்த ஃபோனில் வந்து அப்டேட் இல்லாமல் இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஓல்டு வெர்ஷனில் காட்டுது. இது டேக்ஸ் ஆட் பண்ணோன்னா நீங்கள் ஒரு வாட்டி இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. எப்போ ஃபுல் டீட்டெயிலாக சொன்னேன்னா ரொம்ப லேட் ஆகும் கைஸ். உங்களுக்கு டேக்ஸ் ஆட் பண்ணோன்னா டேக்ஸ்னால் இந்த ஃபியூச்சரில் உங்களுக்கு டேக்ஸ் வரும். அதே மாதிரி கீழே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேர்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது இமேஜ் ஆப்ஷன் கிடையாது. இந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்கனாக்கா இப்போ வந்து என் வீடியோ ஓடிட்டுக்கு பக்கத்தில் ஒரு இமேஜ் வருதுன்னா அதுக்கு எப்படி நீங்கள் ஆட் பண்ணணும்னு பற்றி நான் இப்போ ஒரு டீட்டெயிலாக ஒரு டெக்னிக்கல் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த டெக்னிக்கல் பற்றி உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஃபோட்டோ இமேஜ் பக்கத்தில் வரும்ல, அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா தேர்ட் இதில் இருக்குல்ல, தேர்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இமேஜும் நீங்கள் ப்ளே பண்ணலாம், ஃபோட்டோவும் ப்ளே பண்ணி பக்கத்துலேயே நான் பேசிகிட்டே இருக்கும்போது கீழே ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஓடும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அது கிளிக் பண்ணோன்னா வீடியோ ஃபோட்டோ எது வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே வீடியோ காட்டுது. வீடியோனா வீடியோ செலக்ட் பண்ணலாம், இல்லைனா ஃபோட்டோனா ஃபோட்டோ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் தாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து பிஐபி ஆப்ஷன் கூட நிறைய இருக்குது. இது வந்து பிஐபி ஆப்ஷன். இதுக்கு ஆக்சுவலாக பேர் வந்து பிஐபி ஆப்ஷன். நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம்லேயே வீடியோ ஓடிட்டுருக்கும். ஸோ அது பேர் தான் பிஐபி. ஸோ பிஐபி ஆப்ஷன் கூட இதில் இருக்குது. ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது. அதே மாதிரி இதில் குரோமா கீ கூட கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் மாட்டிட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். அது கூட உங்களுக்கு ஒரு நாள் நான் வீடியோவில் போட்டு காட்டுறேன் எப்படி எடிட் பண்ணுறது, இப்போ குரோமாக்கா எப்படி யூஸ் பண்ணுறது. அது கூட நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். ஸோ இதில் வந்து எடிட் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு இதில் இன்னொரு வீடியோ ஆட் பண்ணோன்னா கீழே இருக்குது கைஸ். கீழே இது கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வீடியோ ஆட் பண்ணோன்னா நீங்கள் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்காக உங்களுக்கு எடிட் பண்ணோன்னா மேலே வந்து ஃப்ரேம் நீங்கள் செட் பண்ணிக்கணும் கைஸ். மேலே அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரிஜினல் காட்டுறதுல அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கீழே வந்து 6.9 இருக்குல்ல, அது வந்து யூடியூப்காக வரும். 1.1 இருக்குல்ல கைஸ், அது இன்ஸ்டாகிராமில் வரும். 4.5 இருக்குல்ல, அது வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வரும், அதுக்காக வரும். 9.16 இருக்குல்ல, அது டிக்டாக்காக வரும். டிக்டாக் இல்லை ஃபேஸ்புக் ரீல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரேம் வேணுமோ அந்த மாதிரி ஃப்ரேம் நீங்கள் இப்போ நான் யூடியூப்காக வீடியோ போடுறேன்னா யூடியூப் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டேன்னா இது வந்து யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஃப்ரேம் மாறும். இப்போ நார்மலாக ஒரு நார்மல் ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து எடிட் பண்ணி காட்டிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு யூடியூப்னா யூடியூப் ஏற்ற மாதிரி இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், அது வந்து யூடியூப் ஃப்ரேமு. ஸோ இதில் யூடியூப் ஃப்ரேம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் வரும். ஸோ இதில் ஃப்ரேம் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரேமோட சேர்த்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் கூட இருக்குது. இது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொன்னேன்னா வந்து உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இதுவே கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபோட்டோ எடிட்டிங்காக தான் வந்திருக்கு இந்த ஆப்பு. ஸோ இது ஃபுல் டியூட்டோரியல் உங்களுக்கு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும். கண்டிப்பாக இதோட ஃபுல் டியூட்டோரியல் போடுவேன். நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக போடுவேன். எப்படி எடிட் பண்ணுறது, என்னென்ன இது ஆப்ஷன் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னால் கண்டிப்பாக நான் போடுவேன். ஆனால் அந்த வீடியோவுக்கு மட்டும் கொஞ்சம் லென்த்தாக வரும் உங்களுக்கு. பிகாஸ் வந்து இந்த எடிட்டிங் ஆப் பற்றி சொல்லணும்னா கொஞ்சம் 15 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே வரும் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் வந்து ஃபுல் டீட்டெயில் போடல. ஸோ இந்த ஆப்பில் அது எல்லாமே உங்கள் எடிட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சது அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ரைட் சைடில் மேலே ப்ளூ மார்க் எடுத்துருக்க அது கிளிக் பண்ணிடணும். அது கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த ரெஜுலேஷன் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் FPS செலக்ட் பண்ணிக்கலாம், அப்புறமா பீட் ரேட் செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் ஃபுல் பண்ணிடணும். ஃபுல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி HD குவாலிட்டியில் வரும், ஃபுல் HDயில் வரும் உங்களுக்கு. அப்புறமா நீங்கள் வந்து ஹைப் பண்ணிட்டு அப்புறமா கீழே ரைட் மார்க் கிளிக் பண்ணிங்கனாக்கா மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எடிட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோ எடிட் ஆகும்போது நீங்கள் வந்து பேக்கும் பண்ணக்கூடாது. வீடியோ வந்து இந்த இதுவும் ஹோமில் போகக்கூடாது. நீங்கள் இதுவும் ஃபுல்லாக எடிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இதிலே தான் இந்த ஆப்புக்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் வெளியே வந்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ வந்து எடிட் ஆகுது, அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஃபுல்லாக எடிட் ஆகிறதுக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஹோமில் வந்துடணும் இல்லை பேக்கில் வந்துடணும். இது ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ 50% ஆகிருக்கு. இப்போ நான் வந்து பெரிய வீடியோ செலக்ட் பண்ணியிருந்தா இது இவ்வளோ சீக்கிரம் ஆகாது, லேட் ஆகும். பிகாஸ் வந்து அந்த கிளாரிட்டி அந்த மாதிரி வரும். நீங்கள் எவ்வளோ எடிட் பண்ணியிருக்கீங்களோ எவ்வளோ லென்த்தாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்பீடு வரும் கைஸ்.
இப்போ 69 71 72 73 அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. ஒரு சின்ன வீடியோ தான் இது, 30 செகண்ட் வீடியோ. அதுக்காக தான் சும்மா உங்களுக்கு காட்டணுன்னு தான் நான் இந்த வீடியோ வந்து சும்மா செலக்ட் பண்ணுறது. அது இப்போ வீடியோ எடிட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பண்ணால் தான் வீடியோ வந்து நேராக கேலரிக்குள்ளே சேவ் ஆகும், இல்லைனா சேவ் ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 99 100% ஆக போகுது. ஸோ 100% ஆகிடுச்சு கைஸ். ஸோ 100% ஆனோடனே கீழே வந்து சேவ் டு ஆல்பம் வரும். சேவ் டு ஆல்பம் கிளிக் பண்ணிடணும். சேவ் டு ஆல்பம் கிளிக் பண்ண உடனே நேராக வந்து அது நேராக கேலரியில் போய் உங்கள் கேலரி இருக்குல்ல அந்த கேலரியில் போய் சேவ் ஆகும். இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வாட்டர் மார்க் வராது கைஸ். இந்த ஆப்பில் அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆப்பில் வாட்டர் மார்க்கே வராது. ஸோ இந்த ஆப் எப்படி இருக்குது நீங்கள் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப் பற்றி நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்கணுன்னா அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ இல்லையோன்ட்டு. இதுக்கு ரிவ்யூ கூட நல்லா தான் இருக்குது. நிறைய பேர் பிகினர்ஸ் யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடியோ எடிட் பண்ண தெரிலனா இந்த ஆப் வச்சு அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோ எடிட் பண்ணால் ஒரு டூ வீக்ஸ் நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கனாக்கா பர்ஃபெக்டாக உங்கள் வீடியோ எடிட்டிங் நீங்கள் கற்றுப்பீங்க. அப்புறமா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் கூட ஈஸியாக வீடியோ எடிட் பண்ண கற்றுப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலில். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.